வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற நார்த்தங்காய் செடி. நார்த்தங்காய் செடி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்தது. அப்புறம் புதுசாக எந்த இலையுமே விடாமல் அப்படியே நின்றுது. நிறைய பேர் கூட நார்த்தங்காய் எலுமிச்சை செடிகள் சீக்கிரமே வந்து இலை விட என்ன பண்ணணும்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இதுவும் அப்படி தான் இருந்தது. இலை விடாமல் ஓரளவுக்கு வளர்ச்சி வந்த பிறகும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு மாத கணக்கில் அப்படியே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், இலைகள் நல்ல பெரிய இலையாக வந்திருக்கு. அதாவது எல்லா கொப்புலையும் வந்து புது புது கிளைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ச்சி அடையுது. அதாவது ரொம்ப அதிகமாக வந்து கிளைகள் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இல்லை இளந்தளிர்கள் தெரியுது. இளம் பச்சை நிறத்தில் ஃபுல்லாக வந்து தளிர்ந்தது. இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இது வந்து வச்சுருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கிற சீத்தாப்பழம் மரம் பக்கத்தில் நான் வச்சுருக்கிறேன். அதுலேருந்து இலைகள் வந்து கீழே விழும். மற்ற மர இலைகளை விட சீத்தாப்பழம் மர இலைகள் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து மட்கி போயிடும். கீழே விழுந்து அப்படி கிடக்கும். நம்ம வந்து பெருக்கு நேரத்தில் நான் எடுத்த அந்த இலைகளை மாத்திரம் கையில் எடுத்து பொடி பண்ணி அந்த செடிக்கு அந்த மூட்டு பகுதியில் போட்டு விட்டேன். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக வந்து பொடிஞ்சிரும். அப்படியே வந்து போட்டு விட்டேன். இது மாதிரி தினமும் வரக்கூடிய இலைகள்லாம் அந்த மாதிரி மூட்டில் போட்டு விட்டேன். வேறு எதுவுமே பண்ணலை. இது போட்டு ஒரு மாதம் இருக்கும். அது நல்லா மட்கி ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி வந்து காணப்படுது. இப்போ உங்கள் வீடுகளையும் கூட செடி வளராமல் ரொம்ப டல்லாக அப்படியே இருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மாத்திரம்தான் இல்லை, எந்த செடிகளுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். இலைதழைகள் ரொம்ப வேகமான வளர்ச்சியை கொண்டு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.